இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்துட்டு வாழ்கிறதுக்கு நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்துட்டு ரீச் பண்ணணும். உணவே மருந்து, மருந்தே உணவு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ சில பல விஷயங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணணும். அது பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீப்புளும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லைஃப் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக முடியும். நான் கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க, அதுக்கு மேலே வந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நிலைமையிலிருந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்திருக்கிறேன். மரியாதை போயிடும். பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நமக்கு கொடுப்பாங்க. பணமும் இல்லை, நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படின்னு என்ன சொல்லுவோம், வெறி வரணும். அவமானப்பட்டோம் அப்படின்னா வெறி வரும். ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்மளோட பேரண்ட்ஸோ வாழ்க்கையை நடத்தக்கூடிய கல்வியை வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்காதோட விளைவு இந்த சஃபரிங் வந்துட்டு இருக்குது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், நீங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொன்றே தேடி போயிட்டே இருப்பாங்க. நான் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிட் ஆகிடுறீங்க, ஆனால் கையில் காசும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அந்த ஃபிட்னஸ் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா தேடி போயிட்டே இருக்கிறீங்க. பணம் வந்துட்டு கிடைக்குது, ஆனால் ஹெல்த்தும் இல்லை, ஹாப்பியாகவும் இல்லை. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லைஃப் நம்மளோட மீதி நாட்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் இப்போ கரண்ட் கண்டிஷனில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதிலிருந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் வந்துட்டு பண்ணணும். இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்படுத்திக்கணும். ஏன்னா குரு இல்லாத ஆட்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா குருட்டாட்டம். கரெக்ட். கற்றுக்காமல் நம்ம கற்றுக்கிட்டால் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம், ஆனால் கற்றுக்காமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. இன்னொரு பாயிண்ட் சொல்லட்டுமா, நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பாயிண்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா முடிவு எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது அடையிறதுக்கு உண்டான வேலைகளை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு எல்லாமே என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 35 லட்சம் பேரை வந்துட்டு இந்த 23 வருஷத்தில் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவங்களோட லைஃப்பில் ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணியிருக்கேன். நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுக்க ரெடி, நீங்கள் கற்றுக்க ரெடியா அப்படின்னா ஒரு லைவ் செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பண்ணுறேன். நான் இது வந்துட்டு ஒரு 3 செஷன்ஸ் வந்துட்டு 6 hours நானே பர்சனலாக அவங்களோட பிரச்சனைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸில் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறாங்க இருக்காங்க. இப்போ என்னோட மிஷன் வந்துட்டு இந்த 2030 ஒரு 1 crore ஃபேமிலி ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகணும். தோக்காமல் ஜெயிக்க முடியாது. நிறைய சீக்கிரமாக தோற்றிங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக ஜெயிச்சிருவீங்க. ரொம்ப முக்கியம். அப்டேட் ஆகலைன்னா அவுடேட்டட் ஆகிடும். ஆமாம், அப்போ ஜெயிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் மற்றவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு பொறுமையாக இருக்கணும். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது மற்றவங்க கேட்கணும்.